காரைக்கால் ரமேஷ் சிவாச்சாரியார் அண்ணா அவர்களை சிறப்புரை ஆற்ற அழைக்கிறோம். பரஸ்பர ஆசிருஷ்ட வபுர்தராபியாம் நகேந்திர கன்யா ரிஷகேதனாபியாம் நமோ நமஹ. சங்கர பார்வதிபியாம் நகிஞ்சன சிவாதன்யம் நகிஞ்சன சிவாத் பரம். ஸ்திரீ சங்கமம் என்று பெயரிட்டு ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வை முன்னோக்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சபாத்தியட்சராக விளங்கக்கூடிய எங்கள் அண்ணா சிவஸ்ரீ திருக்கண்ணங்குடி சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்களுக்கும், அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு உள்நாட்டுக்கு போயிட்டு உள்நாட்டுக்கு போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்படி இருந்தாலும் கூட உடம்பால வெளிநாட்டில் இருந்தாலும் மனசால உள்நாட்டிலே இருக்கக்கூடிய எங்கள் அண்ணா கலிபோர்னியா சுவாமிநாத சிவாச்சாரியார் உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், எதிரில் இருக்கக்கூடிய என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய அக்கா தங்கைகள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஆக்சுவலாக இங்கே பேசுறதுக்கே எனக்கு சங்கோஜமாக இருக்குது. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில் சமூகம் இப்படியெல்லாம் இயங்கின்னு இருக்கும்போது இதனுடைய என்ன மாதிரியான நபர்களுடைய என்ன இது வரைக்கும் பங்களிப்பு நாமெல்லாம் பண்ணிட்டு இந்த மேடை ஏறி இருக்கோம் அப்படிங்கக்கூடிய சுய பரிசோதனையே பண்ணிக்கோ அப்படின்னு எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே ஒரு நிகழ்ச்சியான ஒரு மேடை. நான் நிறைய மேடைகள் பார்க்குறோம், நிறைய சங்க கூட்டங்களுக்கு போகிறோம், சதசுகளுக்கு போகிறோம். ஆனாலும் கூட அறிவை வெளிப்படுத்துவதற்காகவும் அல்லது சந்தேகங்களை நிவர்த்தித்துக் கொள்வதற்காகவும் மட்டுமே பயன்பட்ட மேடைகள் இப்பொழுது ஆக்கப்பூர்வமாக சமூகத்தை உத்தாரம் செய்யக்கூடிய ஒரு மேடையாக இது இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையல்ல. மனுஸ்மிருதியில் மனு சொல்றார், நிறைய விஷயங்களை கோட் பண்ணிட்டே வர்றார். ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணும், ஒரு சமூகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஒன் பை ஒன் சொல்லிட்டே வர்றார். கடைசி சாப்டர்ல சொல்லுவார், நான் நிறைய சொல்லிட்டேன், நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன், இந்த விஷயங்கள்ல ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின், இந்த விஷயங்கள்ல நான் அடிக்கின்றே வந்த விஷயங்கள்ல எழுதினே வந்த சாஸ்திர விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு சந்தேகம் இருப்பின் அந்தந்த வீட்டு ஸ்திரீகள்கிட்ட அந்த சம்பிரதாயங்களை கேட்டுண்டு அதை கரெக்ட் பண்ணிட்டு கொண்டு போங்க அந்த குடும்பத்தை அப்படின்னு சொல்லி தான் மனுஸ்மிருதியை முடிக்கிறார். நாம இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், எத்தனை சாஸ்திரங்கள் எழுதப்பட்டாலும், எத்தனை தர்மசாஸ்திரங்கள் இயற்றப்பட்டாலும் அதன் மூலமாக விளங்கக்கூடியது யார் என்று சொன்னால் அது ஒரு குலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். அம்பாளுக்கு புரந்திரின்னு ஒரு பெயர் உண்டு. புரந்திரின்னு சொல்லுவாங்க அம்பாளை. யா வாகினி சா புரந்திரி அப்படின்னு அதுக்கு வியாக்கியா சொல்லுவாங்க. யார் ஒருத்தங்க லீட் பண்ணிட்டு போறாங்களோ அவங்களுக்கு புரந்திரின்னு பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தை மட்டுமல்ல, குலத்தையே லீட் பண்ணிட்டு போகக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா அது பெண்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க நாமெல்லாம் லேட்டா முடிச்சுட்டு இருக்கோம். நீங்க கொங்கு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வள்ளி கும்மி மாதிரியான விஷயங்கள்ல ஒவ்வொரு சமூகமும் என்ன பண்றதுன்னா தன்னிட்ட இருக்கக்கூடிய பெண்களை ஒன்றிணைத்து பெண்கள் மூலியமாகத்தான் அந்த சமூகம் மேம்படும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப முன்னாடியே கேட்ச் பண்ணி ரொம்ப வேகமான டிராவல் அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்போயாவது நமக்கெல்லாம் இது மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஸ்மரணையை சுவாமி கொடுத்தாரே அப்படிங்கிறதுக்காக அந்த சுவாமிக்கு ஒரு பெரிய நமஸ்காரத்தை பண்ணிக்கலாம். மீண்டும் முன்னாடி சொல்லது மாதிரி எத்தனை சதசுகள் நடந்தாலும் சரி, இது காலத்தின் கட்டாயம் என்று சொன்னால் அது ஸ்திரீகள் சங்கமம் மட்டும்தான். உங்களால் மட்டும்தான் இந்த குலத்தை மேலே கொண்டு வர முடியும். உங்களால் மட்டும்தான் அந்த நாளைக்கு ஆதி சைவ சமூகம் வாழ்வது அப்படின்னு சொன்னால் அது ஸ்திரீகளால் மட்டும்தான் முடியும். நான் அந்த மேடை மிகைக்காக சொல்லலை. பாடசாலை வாத்தியார்களால் பாடம் சொல்லி கொடுக்க முடியும். 5 வருஷம் அந்த குழந்தைய எங்கள்கிட்ட வளர்க்க முடியும், ஒரு 6 வருஷம் வச்சுக்க முடியும். ஆஃப்டர் லைஃப் அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் அதனுடைய எங்க அண்ணா சொன்னது மாதிரி விவாகாதி சம்ஸ்காரங்கள்னு சொன்னார் பாருங்க, அது மாதிரி வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால், அண்ணா வாங்க நமஸ்காரம், மேடைக்கு வாங்க, கூப்பிடுறீங்களா? பத்தி யோசிக்க முடியும். நம்மளுடைய முன்னோர்கள் நல்லா கவனிக்கணும். இங்க இருக்கக்கூடிய அக்கா தங்கைகள் தாய்மார்கள் நல்லா கவனிக்கணும். நம்மளுடைய முன்னோர்கள் யாரும் காட்டில் வாழ்ந்தவங்க கிடையாது. குடும்பமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாச வாழ்க்கையை எங்கேயோ ஒரு இடத்துல தபஸ் பண்ணிட்டு
காடுகள்ல மலைகள்ல ஆறுகள்ல கடந்து வாழ்ந்த இது கிடையாது. சிவாச்சாரியர் அந்த சமூகம் வந்து வாழும். யூதர்களை சொல்லுவாங்க உதாரணத்துக்கு, எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல பொருந்திக்கக்கூடிய சமூகத்துக்கு தான் வாழ்வு உண்டு. யூதர்களை சொல்லுவாங்க அது மாதிரி, அவன் எங்க போனாலும் அங்க தனித்துவமாம இருப்பான், தன்னை அந்த இடத்துல பொருத்திப்பான் அப்படின்னு. நம்மளுடைய சித்தாந்த அடிப்படையில், சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் இதனுடைய தோற்றம், இதனுடைய உற்பத்தி அப்படிங்கிறது கங்கை கரை தான். தமிழ்நாட்டில் சிவாச்சாரியர்கள் வாழ்ந்தாலும் கூட பரவலாக சைவ சித்தாந்தம் படித்தவர்கள் அப்படிங்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியில அதிகம். சந்தான காலீசாதி மடங்கள் அப்படின்னு 4 மடங்கள் உண்டு. ரொம்ப ஹிஸ்டரியை சொல்லி போர் அடிக்க விரும்பல, 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். சந்தான காலீசாதி மடங்கள் அப்படின்னு 4 மடங்கள் உண்டு. இந்த 4 மடமுமே தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மடங்கள் தான். எதுவுமே தமிழ்நாட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய மடங்கள் கிடையாது. ராஜேந்திர சோழனுடைய ஹிஸ்டரியில பார்த்தோம்னா கங்கை என்ன புதுசா சொல்ல போறேன்னு நீங்க நினைக்கலாம். ஒரு சிவாச்சாரியார் மைக்ரேட் ஆகி ஒரு இடத்துல இருந்து இடம் பெயர்ந்து வராருன்னா அவர் மட்டுமா வர முடியும் இல்லையா? அப்ப குடும்பம் குடும்பமாக நகர்ந்து 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 தன் குலத்தையும் வளர்த்து சமயத்தையும் வளர்த்த ஒரு பெரிய ஜாதி சமூகம் அப்படின்னா அந்த சிவாச்சாரியார் தான். ஆம்பளை எங்க வேணாலும் டிராவல் பண்ணலாம், ஒரு பேக் எடுத்துன்னு போக முடியும், ஒரு 2 வஸ்திரங்கள் இருந்தால் போதும், கட்டின வஸ்திரத்தோட கூட போடலாம். ஆனால் தன்னுடைய வாழ்வியல் சூழலை விட்டுட்டு ஒரு பெண் மைக்ரேட் ஆகி ஒரு கோவில் கும்பாபிஷேகம், ஒரு இடத்துல வந்து ஒரு புதிய கிராமம், நான் பழைய ஹிஸ்டரி சொல்றேன், பழைய காலத்தில் சொல்றேன். எங்கேயோ கர்நாடகத்தில் ஒரு சிவாச்சாரியர் வாழ்ந்துட்டு இருக்கார், கேரளாவில் வாழ்ந்துட்டு இருக்கார், கங்கை கரையில் வாழ்ந்துட்டு இருக்கார். தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல ஒரு பெரிய சிவாலயம் கட்ட போறா, நீங்க ஃபேமிலியோட கிளம்பி வாங்க அப்படின்னா இன்றைய லெவலில் இருந்து அதை யோசிச்சு பாருங்க, சாத்தியமான விஷயமா? 4 நாள் கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னு பிளான் போட்டாலே நம்மளால ஹாஃப் டேல வந்துட முடியாதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்ப ஒரு சமூகமே எங்கிருந்தோ நகர்ந்து 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 தன்னையும் தகவமைத்துக் கொண்டு சமூகத்தையும் சமய ரீதியாக பண்படுத்தி நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது சிவாச்சாரியாருடைய அந்த பரவலா அவர் எங்க பார்த்தாலும் வசிக்கலாம், எல்லாமே ஜென்மபூமி தான் அப்படின்னு அந்த சிவாச்சாரியார்கள் இந்தியா முழுக்க தன்னை பரவலாக்கப்படுத்தி கொண்டது ஒன்று. அதற்கு முக்கியமான காரணம் அவாவா அத்து ஸ்திரீகள் தான். அந்தந்த அத்து பொம்நாட்டிகள் ஒத்துக்கலன்னா ஒரு சிவாச்சாரியார் கங்கை கரையிலிருந்து கிளம்பி காஞ்சிபுரத்தில் குடியேற முடியுமா? தஞ்சாவூர்ல வந்து இருக்க முடியுமா? அப்ப எங்க பொறுப்புறையோ அங்க வாழ்வோம், சுவாமியை காப்பாற்றுவோம், சமயத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவேன். கோவிலை பார்த்து எல்லாரும் கை தட்டுறான், ஹிஸ்டரியா பார்க்கறான் கோவிலை. இது வந்து சோழர் காலத்து கோயிலுங்கிறான், இது பல்லவர் காலத்து கோயிலுங்கிறான். மன்னர்களுக்கு புகழ் போய் சேர்றது, கட்டின சிற்பிகளை புகழ், எவ்வளவு பெரிய அற்புதமான சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள்லாம் வெளியிலேருந்து பார்க்கலாம். தஞ்சாவூர் கோயில் விக்கிரகத்தை, சிவலிங்கத்தை உள்ளேருந்து கொண்டு போயிருப்பானா வெளியிலேருந்து கொண்டு போயிருப்பானா யூடியூப்பை திறந்தீங்கன்னா ஒரு 10,000 வீடியோ இருக்கும். 10,000 வீடியோவுக்கு குறைச்செல்லாம் இருக்கும். தஞ்சாவூர் கேட்சப் அந்த கோபுரத்தை மட்டும் வச்சுப்பான். அந்த சிற்பியை பெருமைப்படுத்துவான், அந்த அரசனை பெருமைப்படுத்துவான், கட்டினவர்களை உதவி செய்தவர்களை பெருமைப்படுத்துவான். இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்கு அப்படின்னு சொன்னா கோவிலுங்கிறது திடீர்னு முளைச்சு வந்துடாது. கோவில் கட்ட வேண்டும் என்கின்ற ஞான விதையை அந்த அரசனுக்குள் விதைத்த ஒரு பெருமகன் சிவாச்சாரியார்கள். இன்றைக்கு விண்ணுயர்ந்து நிற்கக்கூடிய கோபுரங்கள் ஒவ்வொன்றும் சிவாச்சாரியார்கள் அந்தந்த மன்னர்களுக்கு இட்ட ஞான அடித்தளம் தான் காரணம். ஜெயிச்சுட்டு வந்தோமா வடநாடு மீது கீர்த்தி ஸ்தம்பம் நட்டுருக்கலாம்ல, நார்த்து போனீங்கன்னா கீர்த்தி ஸ்தம்பங்கள் தான் ஜாஸ்தி. அவாவா மன்னர்கள் அந்தந்த ஜெயிச்சத்தினுடைய அடையாளமா ஒரு ஸ்தம்பம் நடுவாங்க, அவர் கீர்த்தி ஸ்தம்பம்னு பேரு. நல்லா கவனிக்கணும், தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை வெற்றி கொண்டால் அதற்கு அடையாளமாக ஒரு கோவிலை கட்டக்கூடிய பழக்கம் இங்கே தான் இருக்கு. அது அந்த மன்னனுடைய சுயேட்சையா தோன்றினது கிடையாது. அவனுக்கு ஞான குருவா ஒரு சிவாச்சாரியார் அப்படின்னு கொத்தம் இருப்பான். அவன் மனசுல புகுந்து நீ ஜெயிச்சுட்டு வாடா, ஒரு படையை பிடிச்சுன்னு வாடா, ஒரு சுவாமிக்கு கோயில் கட்டுறான்னு அவன் சொன்ன உத்வேகத்திலையும் அந்த சுவாமி கொடுத்த பராசக்தியில் அந்த சக்தியிலையும் தான் அவன் நாடு பிடிச்சு ஒரு கோவிலை உருவாக்குறானே தவிர வெறும் மன்னனுடைய பிரபாவம் மட்டும் கிடையாது. அப்ப இன்னைக்கு இந்த நாஸ்திக தன்மையை மீறி 10 பேர் கும்பிடுறதுக்கு இங்க சாமி இருக்கு அப்படின்னு சொன்னா நாம சிந்தனையால் அது போட்ட பிச்சை. நம்முடைய சிவாச்சாரியார்கள் முன்னோர்கள் இந்த மண்ணுக்கு அளித்த கொடை ஆலயம் என்கின்ற உண்டு. இது வெறுமனே ஒரு தனிநபர் ஆண்களால் மட்டும் சாத்தியமான ஒரு விஷயம் அல்ல, பெண்களாலும் சாத்தியமானது அல்லது பெண்களால் தான் சாத்தியமானது என்று சொன்னால் அது மிகையே கிடையாது. அந்த ஒரு பெருநிலையில் அந்த சமூகம் மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் ஆதிசைவ பெண்களுடைய அரவணைப்பு, ஒற்றுமை என்பது முக்கியம். சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன்.
எல்லாருக்கும் சமூகமாக வாழ வேண்டிய கட்டாயம் கிடையாது. டாக்டர்ஸ் எல்லாம் ஒரே சமூகம்னு இங்கே இருக்கா? வக்கீல்லாம் ஒரே சமூகம்னு இங்கே இருக்கா? சமூகமாக வாழ வேண்டிய அவசியம் இல்லாமல் எல்லா சமூகங்களுடைய கட்டமைப்புகளும் உடைந்து விட்டன, சிதலமடைந்து விட்டன அல்லது சிதறிவிட்டன அப்படின்னு சொல்லலாம். சமூகமாக வாழ வேண்டிய சமய தேவை, என்னுடைய வார்த்தையை நன்னா புரிஞ்சுக்கணும், சமூகமாக வாழ வேண்டிய சமய தேவை இருக்கக்கூடிய ஒரே சமூகம் குருக்கள் சமூகம்தான். அந்த தேவையை யார் பூர்த்தி செய்ய முடியும் என்று சொன்னால், சமூகத்தை சமூகமாகவே அதனுடைய இயல்பாகவே யார் தக்க வைக்க முடியும் என்று சொன்னால், எதிர்க்க உட்கார்ந்துருக்கக்கூடிய எங்க அக்கா தங்கைகளால, எங்க அம்மா சித்தியினால மட்டும்தான் முடியும். அப்பேற்பட்ட ஒரு பெரும் பணிக்கு நீங்க தான் சொந்தக்காரர்கள். அதனாலதான் சுவாமியே அம்பால முன்னாடி விட்டுட்டு, நீ தான் புரந்திரி, நீ தான் வாகினி, நீ அழிச்சின் போய் தான் இந்த சமூகம் வளரணும், இந்த மதம் வளரணும், இந்த சைவம் வளரணும்னு வழிகாட்டினார் சுவாமி. அப்பேற்பட்ட ஒரு பெரிய கங்கை நதியில் விழுந்த மழை துளி போல இந்த சிவாச்சாரிய சமூகத்தில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் புனிதப்பட்டவளே, ஒவ்வொரு பெண்ணும் ஒரு பராசக்தியே, ஒவ்வொரு பெண்ணும் பரமேஸ்வரனுடைய அம்பாலாக இருக்கக்கூடிய பார்வதி தேவனுடைய சாட்சாத் அவதாரமே. எனவே அதை மெய்ப்பிக்கும் வகையில் இந்த விஷயங்களை எல்லாம் புனருத்தாரணம் செய்கின்ற வகையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கக்கூடியதை எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள்லாம் பார்க்கிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னு கலிபோர்னியா சுவாமிநாதன் முதலிய சிங்க தலைவர்கள் சொன்னார்னா, அதை மேற்கொண்டு செய்வதற்கு ஒரு இளைய படை எங்கள்கிட்ட தயாராகவே இருக்கு. நீங்கள் உத்தரவிடுங்க, என்ன பண்ணணும்னு மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க. வெறும் மேடையில் பேசிட்டு காரில் ஏறி போகிறதுக்கு நாங்கள் இல்லை. என்னென்னலாம் ஒரு கை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கும். எந்த ஊருக்கு போக சொல்கிறீங்களோ, என்ன சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தை செஞ்சு உங்கள் கூட நின்று இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கு, உண்மையிலே சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய நம்மளால் 4 கும்பாபிஷேகம், 2 பாடசாலை விஷயம், 2 ஹோமத்தை பார்க்கறதுக்குள்ளேயே மண்டக்காய்ச்சல் எடுத்து போய்டுறது. அண்ணாலாம் அதில் ஊறினவர், அவரை வச்சு நான் சொல்கிறதே தப்பு, இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு கம்பெனியை நடத்திண்டு ஒரு சங்கத்தையும் நடத்துறது அப்படிங்கிறது உண்மையிலே சுவாமி அவரை தேர்ந்தெடுத்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இசைப்பட வாழுதல்னு வள்ளுவர் சொல்லுவார். யாருக்கானும் வாழ்க்கை பயன்படுற மாதிரி வாழு, ஈதல் இசைப்பட வாழுதல், அது வன்றி ஊதியம் அல்ல உயிருக்கு அப்படிம்பார். உயிருக்கு ஒரு ஊதியம் இருக்கணும் இல்லையா, அது என்னன்னா இசைப்பட வாழுதல் அப்படின்னா. இசைப்பட வாழுதல் அப்படின்னா உனக்கு முன்னாடி நிற்கக்கூடிய 10 பேர்ல 4 பேருக்கான நன்மையை பண்ணிட்டு போடான்னு வள்ளுவர் சொல்றார். அந்த நன்மை பண்ணக்கூடிய 4 பேர்ல முன்னாடி நிற்கிறார் அப்படின்னு சொன்னா எங்க கலிபோர்னியா சுவாமிநாதன் அவர் சொல்லலாம். உண்மையிலே என் போன்ற இளைஞர்களுக்கு அவர் எடுத்துக்காட்டு. அங்கேயும் இங்கேயும் இருந்து உழைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னும் நிறைய உழைக்கணும். இந்த சமூகம் முன்னேறுவதற்கு உன்னாலான பங்களிப்பை, என் போன்ற இளைஞர்களால் ஆன ஏற்றத்தை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கோ அப்படின்னு இங்க இருக்கிறவெல்லாம் எங்களுக்கு புரோத்சாகம் பண்ற மாதிரி ஒரு நிகழ்வாக, ஒரு ஸ்மாரகமாக இந்த மேடை எடுத்துக்கொள்கின்றோம். மேலும் மேலும் ஸ்திரீ சங்கமங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் பராசக்தியினுடைய அம்சம். ஒவ்வொரு பராசக்தியும் பரமேஸ்வரனை ஸ்மாரகம் செய்து அந்த சிவோத்தாரணத்தை செய்தும் பொழுதுதான் இந்த குடும்பமே, இந்த குலமே, ஆதிசைவ சமூகமே வாழும் என்பது சர்வ நிச்சயம். அதை முன்னெடுக்கக்கூடிய என் அக்கா தங்கைகளுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எவ்வளவு பாராட்டினாலும் உங்களை எல்லாம் தகும். பாராட்டுவது என்று சொல்வதை காட்டிலும் உங்களுடைய பாதார விந்தங்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவிப்பது ஒன்றுதான் என் போன்ற பிள்ளைகள் செய்யக்கூடிய கடமை என்று நாங்கள் உணர்கின்றோம். எல்லோரும் இணைந்து பயணிப்போம். எல்லோருடைய ஒரு கை தட்டினா ஓசை வராதும்பா, பல கை தட்டினால் அது பெரிய கர கோஷமாக மாறும். ஓசைக்கும் கோஷக்கும் அதான் வித்தியாசம். ஓசை மெல்லிசா இருக்கும், கோஷம் அப்படிங்கிறது பலத்ததா இருக்கும். ஓசை கோஷமாக மாற வேண்டும் என்று சொன்னால் எல்லோருடைய இணைவு சங்கமம் என்பது அவசியம். அதிலும் புமான் சங்கங்களை விட ஸ்திரீ சங்கமம் என்பது அவசியம். 2 பேர் சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னா எங்களால் அதிகமாக ஒரு பஞ்சாங்கத்தை பற்றி பேச முடியும். 4 பேர் சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அம்சமஹாலாமத்தில் 4வது பட்டணத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்க முடியும். 10 பேர் சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னா, ஏன்பா அந்த ஊர்ல கோயிலுக்கு பூஜைக்கு ஆள் இல்லையாமேப்பா, போய் பார்த்தியா அப்படின்னு அண்ணாங்கள்லாம் கேட்பாங்க. இதை தாண்டி சங்கங்களில் இருக்கக்கூடிய ஆண்களால் சாதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆனால் 10 ஸ்திரீ சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 குலம் தழைக்கும். எங்க பொண்ணு இருக்கு, உனக்கு என்ன
உனக்கு எத்தனை வயசுல பொண்ணு இருக்கு, உனக்கு எத்தனை வயசுல பையன் இருக்கு அப்படின்னு நீங்க முன்னெடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சத்தியமா சொல்றேன், இந்த குலம் தழைக்கும். அப்பேற்பட்ட ஒரு முன்னிகழ்வை நடத்தக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் பராசக்தியினுடைய வடிவமே. உங்களுடைய பாதார விந்தங்களுக்கு மீண்டும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு அதிகம் நேரம் எடுத்துக்கொண்டிருப்பேன், மன்னிக்கவும். மேடையில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கும் நமஸ்காரங்கள். யார் பேரையானு சொல்ல விட்டுட்டோம் அப்படின்னா அவளுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுண்டு அழைத்தமைக்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதி எல்லோருடைய பாதார விந்தங்களுக்கும் புனః பிரணாமம் சமர்ப்பணம் செய்து கொண்டு நிறைவேறுகிறேன். நமஸ்காரங்கள்.